வரம் தர வா 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 மனுவேலா, வா மனுவேலா, வா மனுவேலா, வரம் தர வா 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 மனுவேலா. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வழியாக உம்முடைய அன்பை, உம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீர் பேசி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வழியாக உங்களோடு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை கொடுத்த டிஎம்சி யூத் போர்டு அவர்களுக்கு எனது அன்பான நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Advent is a season of joy. Advent, it is a season of preparation. Advent, it is a season of hope. இந்த அட்வென்ட் காலகட்டத்தில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அங்கே ஒரு மீட்டிங் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். 3M இது மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று மிராக்கிள், இரண்டாவது மதர்ஸ், மூன்றாவது மீட். மிராக்கிள், மதர்ஸ், மீட் என்று நாம் பார்க்கலாம். அது என்ன மிராக்கிள், மதர்ஸ், மீட் என்றால், இங்கே எலிசபெத் அண்ட் மேரி, மரியா, இவர்கள் 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த சீரியல்லையும் இப்போ வரக்கூடிய படங்களில் நம்ம பார்க்கும்போது 2 பெண்கள் பேசும்போது அவங்க இந்த குடும்பத்தை எப்படி காலி பண்ணலாம், இதை எப்படி நாசம் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது கடவுளுடைய அன்பு அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அந்த சந்திப்பு உறவை பலப்படுத்துகின்றது. இரண்டாவது சந்திப்பு சந்தேகத்தை தகர்க்கின்றது. சந்திப்பு நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். 2 பேருடைய அந்த ப்ரெக்னன்சியும் சரி, அந்த குழந்தை பிறப்பதும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் என்று நாம் சொல்லலாம். இங்கே அந்த 2 பெண்களும் 2 மதர்ஸ் மீட் பண்ணும்போது அங்கே ஒரு கடவுளுடைய அன்பு வெளிப்படுகின்றது. அங்கே குழந்தை துள்ளிற்று என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது எங்கெல்லாம் ஒரு சிலர் சேர்ந்து அந்த அன்பை, அந்த உறவை பலப்படுத்துகின்றார்களோ, கிறிஸ்தவ அன்பு வெளிப்படும் போது அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அட்வென்ட், இட் இஸ் a symbol of hope. Advent, it is a season of joy. Advent, it is a time of preparation என்று நாம் பார்க்கலாம். இந்த அட்வென்ட் கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே நாம் எப்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கின்றார். அந்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அந்த ராஜா மகிழ்ச்சியாக இருக்கும்போது மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன் என்று சொல்லுகின்றார். ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு பொற்காசுகள் வேணும், இன்னும் கொஞ்சம் பேர் வெள்ளி காசுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எதுவுமே கேட்காம ஓரமாக நின்றுட்டு இருக்காரா. ராஜா அவரை பார்த்து, ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஓரமாக நிற்கிறீங்க, நீங்கள் வாங்க, என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், ராஜா, ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் உணவு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என்னென்னமோ கேட்பீங்கன்னு நினச்சேன், கடைசியில் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார். ஓகேப்பா, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு கூப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டு சொல்லிடுறாரு. ஒருவேளை அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோ இந்தியன் பிரைம் மினிஸ்டரோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும், அதுக்கு முன்பாகவே போய் ஒரு ஆய்வு செய்து பார்ப்பார்கள். அதே போல் ஒரு ராஜா வராருன்னொடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் முழுவதுமாக இருட்டாக இருக்கின்றது. ஐயோ, ராஜா வராரு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பவர்ஃபுல் லைட்ஸ் அந்த இடத்துல பொருத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. குறிப்பாக இந்த டிசம்பர் காலத்தில் சென்னையில் எப்படி இருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ரோடாக அது இருக்கின்றது. உடனே ராஜா வராது, அந்த வழியை சீர்படுத்த வேண்டும் என்று அந்த பாதை அமைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய வீடு, அவங்க இருக்கக்கூடியது எல்லாமே மாற்றப்படுகின்றது. அடுத்த மாதம் ராஜா வரும்போது அனைத்துமே ஒரு புதிதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அட்வென்ட் காலகட்டத்தில் நாம் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்.
எப்படி அந்த மரியாளும் எலிசபெத்தும் நம்பிக்கையே இல்லாத இதெல்லாம் நடக்கவே நடக்காது, பாசிபிளே இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அட்வென்ட் காலகட்டத்தில் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கும்போது இதுவரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதிய வாழ்க்கையாக அது இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மிராக்கிள் மதர்ஸ் மீட் என்பது 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, சந்திப்பு உறவை பலப்படுத்துகின்றது. இதுவரை உறவு எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும் ஒரு சந்திப்பு அதை எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது, சந்தேகத்தை தகர்க்கின்றது. மூன்றாவது, நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றது. எனவே இந்த 3 காரியங்களை இந்த அட்வென்ட் நாட்களிலே கிறிஸ்மஸ்குள்ளாக நாம் செல்லும்போது நாம் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இல்லத்திலும் உள்ளத்திலும் அழைப்போம். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். சின்னஞ்சிறு சுடனே என்னருந்தவனே, மன்னர் மன்னவனே, உன்னத திருவே, காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு, கூடுந்து பறவைதற்கு பாடுண்டு உமக்கு, மனிதகுமாரனே வீடுண்டோ உந்தனுக்கு. சின்னஞ்சிறு சுடரே என்னருந்தவனே, மன்ன மன்னவனே, உன்னத திருவே. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக உம்முடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுமானவரே. குறிப்பாக இந்த TLC யூத் போர்ட் இன்னும் அநேக காரியங்களை செய்ய நீரை கிருபை செய்தலும், இதன் மூலமாக அநேக வாலிபர்கள் ஆத்ம ஆதாயப்பட நீரை கிருபை செய்தலுமானவரே. குறிப்பாக என்னுடைய பேராயர், சபை சங்க செயலர், பொருளர், சபை சங்க உறுப்பினர்கள் மற்றும் TLC பாஸ்டர்ஸ் எல்லாரையும் இந்த கருத்தில் ஒப்பிக்கின்றோம். அவங்க குடும்பத்து மக்களை இந்த கருத்தில் ஒப்பிக்கின்றோம். குறிப்பாக TLC யூத் கூட இந்த கருத்தில் ஒப்பிக்கின்றோம். உங்களுடைய அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அட்வென்ட் காலம் முழுவதும் அவர்களோடு இருக்க, அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு உள்ளத்தோடு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்து உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்பட இதை கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தை பிதாவே, இந்த நாமம் பற்றப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமத்தே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னைக்கு இந்த ஆகத்தை எங்களுக்காலும் எங்கள் காலைக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவக்கரங்களை எங்களுக்கு மன்னித்தது. எங்கள் சோதனை பண்ணாது தீமையை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உள்ளது சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு இருப்பதாக. பராமரிக்கு தோற்றுகிறேன். Have a blessed advent.